டைனோசர்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பூமி எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? ஒரு சின்ன எலியிலிருந்து ஆரம்பித்து நாம வரைக்கும் எப்படி உருவானோம் வாங்க பார்க்கலாம். அந்த மாபெரும் விண்கல் மோதலுக்கு அப்புறம் பூமியே ஒரு சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சு. 15 கோடி வருஷமா பூமியை ஆண்டுட்டு இருந்த டைனோசர்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆனால் அந்த சாம்பல்ல இருந்து ஒரு புது சகாப்தம் பிறந்தது. அதுதான் செனோசோயிக் சகாப்தம். நம்ம பாலூட்டிகளோட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. த எரா ஆஃப் மேமல்ஸ். டைனோசர்கள் இருந்த வரைக்கும் நம்ம முன்னோர்களான பாலூட்டிகள் எல்லாம் எலிகள் மாதிரி ரொம்ப சின்னதா மண்ணுக்குள்ள ஒளிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருந்ததுங்க. ஆனா இப்போ எதிரிகள் யாரும் இல்லை. காலநிலை மாற ஆரம்பிச்சுது. காடுகள்லாம் புல்வெளிகளா மாறினுச்சு. இந்த நேரத்துல தான் பாலூட்டிகள் பிரம்மாண்டமான உருவத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 15 அடி உயரமுள்ள ராட்சத சோம்பேறிகள் ஜெயண்ட் ஸ்லாத்ஸ் முதல் காண்டாமிருகம் வர பல விலங்குகள் இந்த பருவத்தில் தான் உருவாக ஆரம்பிச்சது. ஆனால் பூமி சும்மா இருக்கல. ஒரு கட்டத்தில் பூமியோட வெப்பநிலை பயங்கரமாக குறைஞ்சி போய் பனியுகம், அதாவது ஐசேஜ் ஆரம்பிச்சது. உலகம் முழுக்க பனியால மூடப்பட்டுடுச்சு. இந்த கடுமையான குளிரை தாங்கிறதுக்காக விலங்குகளோட உடல் தடிமனான முடிகளை வளர்த்துக்குச்சு. அதுல ரொம்ப முக்கியமானது தான் உல்லி மமோத் அப்படி கம்பளி யானைகள். இந்த கடுமையான சூழல்ல தான் ஆப்பிரிக்கா காடுகள்ல இருந்து ஒரு விசித்திரமான இனம் உருவானது. அவங்க தான் நம்முடைய முன்னோர்கள், ஏர்லி ஹியூமன்ஸ். மற்ற விலங்குகளை விட இவங்க கிட்ட ஒரு பெரிய பலம் இருந்தது. அதுதான் அறிவு. நெருப்பை உருவாக்கவும் ஆயுதங்களை செய்யவும் கத்துக்கிட்டாங்க. இயற்கையை தங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்த ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்து தான் நவீன நாகரிக வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு. ஒரு சின்ன எலி போல உருவத்திலிருந்து ஆரம்பிச்ச நம்ம பயணம் இன்னைக்கு விண்வெளி வரைக்கும் நீண்டு இருக்கு. இதுதான் செனோசோயிக் சகாப்தத்தோட மிராக்கிள். அடுத்த பாகத்துல மனிதர்கள் எப்படி உலகத்தை மாத்தினாங்கன்னு பார்ப்போம். மறக்காம தொடருங்க. மீண்டும் சந்திப்போம்.